கன்னிமய தாய், பரிசுத்த தாய், அருளின் தாய், இரக்கத்தின் தாய், ஞானத்தின் தாய் நம்மை ஆசீர்வதித்து மகிழ்வோடு ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ தேர் புறப்பட்ட இடத்திற்கு வந்து நிற்கின்றது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அன்னையின் தேர் பவனி நிறைவுக்கு வரும். பக்தர்கள் பெரும் மகிழ்வோடு இந்த பவனியிலே பங்கு பெற்றார்கள். அன்னையின் இந்த விழாவில், இந்த தேர் பவனியில் பங்கு பெற்ற அனைவரையும் பவளம் டிவி அன்புடன் வாழ்த்துகின்றது. இப்பொழுது நமது தேர்ப்பவனி நிறைவுக்கு வரும் தருவாயில் இருக்கின்றது. அருமையான அன்னையின் தங்க தேர் பவனி பெரும் மகிழ்வோடு மக்கள் மனம் குளிர நடைபெற்றது. இறுதியான நிலைக்கு வந்திருக்கின்றது. தாயே மரியே என்று மக்கள் வாழ்த்தொல் எழுப்பி அன்னையை தன் நிலைக்கு பதிவுக்கு கொண்டு வருகின்றார்கள். எல்லா மக்களும் பெருமகிழ்வோடு பங்கு பெறுவது ஆனந்தத்தை தருகின்றது. தாயே மரியே, மரியே, அம்மா, மாதாவே என்று அனைவரும் வாழ்த்து குரல் எழுப்புவது விண்ணை முட்டும் அளவிற்கு இருக்கின்றது. ஆலயத்திற்குள்ளும் மக்கள் நிரம்பி இருக்கின்றார்கள். ஆலயத்திற்கு வெளியேயும் மக்கள் நிரம்பி இருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களையும் மறைமாவட்ட ஆயர் மேதகு யுவன் அம்ப்ரோஸ், மறைமாவட்ட குருக்கள் மிகச் சிறப்பாக, நம்முடைய பனி மையமாதா ஆலய பங்கு தந்தை ஜெரோசின், உதவி தந்தை ரோஷன் மற்றும் தந்தையர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பங்கு மக்கள் அனைவரும் அன்புடன் வாழ்த்துகின்றார்கள். ஜாதி மத வேதமின்றி பங்கு பெற்ற அனைத்து மக்களையும் பனிமய மாதா பங்கு மக்கள், பங்கு பேரவை, தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் அன்புடன் வாழ்த்துகின்றார்கள். பனிமய மாதா ஆலய பங்கு மக்கள், பங்கு பேரவை, பங்கு தந்தையர், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருமே அன்னையின் ஆசிரியர் எல்லா மக்களுக்கும் உள்ளது என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜாதி மத வேதமின்றி இந்த பவனியிலே பங்கு பெற்ற அனைவரையும் நம்முடைய அன்பின் பனிம மாதா ஆலய பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், பங்கு பேரை உறுப்பினர், தன்னார்வ தொண்டர்கள் அன்புடன் வாழ்த்துகின்றார்கள். இதோ நமது அன்னையின் தேர் பவனி பதிவுக்கு மிக அழகாக, மிக நேர்த்தியாக, எல்லோரும் மகிழ்ச்சியாக ஆர்ப்பரித்து தாவீது அரசர் போல நடனமாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமையோடு இந்த பவனியானது நிறைவுற்றிருக்கின்றது. எல்லா மக்களும் மகிழ்ச்சி, எல்லா மக்கள் உள்ளத்திலும் அமைதி. அன்னையின் இந்த அன்பு பவனி, ஆசீர்வதிக்கும் பவனி, மகளிடம் வேண்டும் பவனி மிகச் சிறப்பாக நிறைவுக்கு வந்திருப்பது ஆனந்தத்தை, பெருமகிழ்ச்சியை, நிறைவை தருவதாக இருக்கின்றது. ஆலயத்திற்குள்ளே அன்னையின் திரு சுரூபத்தை வரவேற்பதற்காக மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குருக்களும் மக்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னையின் திரு சுரூபம் இப்பொழுது தேரிலிருந்து இறக்கப்பட்டு ஆலயத்திற்கு மீண்டும் பவனியாக கொண்டு வரப்பட இருக்கின்றது. அன்னைதான் தூத்துக்குடி நகருக்கு அலங்காரம், மகிழ்ச்சி, நிறைவு, அமைதி. இந்த தாய் மரியாள் அமைதியின் தாயாய், கருணையின் தாயாய், இரக்கத்தின் தாயாய் இருக்கின்றார்கள். முதியவர்களுக்கு உதவும் தாய், எலிசபெத் அம்மாளுக்கு உதவிய தாய், கானாவூர் திருமணத்திற்கு உதவிய தாய், உலக மக்களுக்கெல்லாம் தன் மகனை தந்த தாய். ஆகவே இந்த தாய்
நம்மை எல்லாம் அன்பு செய்வதற்காக, அரவணைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த தாயினை நாம் அன்புடன் வரவேற்போம். அந்த தாய் திருமந்திர நகர் தாய். தூத்துக்குடி என்றாலே பன்னிமய மாதா என்பதுதான் நமக்கு தெரிய வருகின்றது. இதோ பார்க்கின்றோம், ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் ஒன்றாக கூடி இந்த பவனியிலே பங்கு பெறுவது ஆனந்தத்தை, மகிழ்வை, நிறைவை தருவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை உள்ளங்களும் நிறைவோடு இருக்கின்றார்கள். அன்னையே உணவு. காலையில் ஒருவரிடம் கேட்டேன், என்ன சாப்பிட போகவில்லையா என்று. அன்னையோடு இருக்கும்போது பசியா என்று சொன்னார்கள். ஆகவே பசி மறந்து, துயரம் மறந்து, கலக்க மறந்து அன்னையின் அரவணைப்பில் அமைதியாக மக்கள் இருக்கின்றார்கள். இந்த திருமந்திர நகர் மட்டுமல்ல, அகில உலகமே மகிழ்ச்சியால் இருக்கின்றது. நம் தாயின் ஆசிர் எல்லா மக்களுக்கும் நிறைவாய் கிடைக்கட்டும் வேண்டும். எல்லா மக்களுக்கும், தூத்துக்குடி மற்றும் பிற ஊர்களிலிருந்து, நாடுகளிலிருந்து எல்லா மக்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை பன்னிமய மாதா ஆலய பங்கு தந்தையர், பங்கு பேரவை, தன்னார்வ தொண்டர்கள், பவளம் டிவி வாழ்த்துகிறது. நன்றி. கண்டேவேர் கைப்பிள்ளை யானோ காட்டிலே தாவிக்கும் குழந்தை போலானோ கடலை தூரும் வேள ஆனோ அரவணை பாயே துயர் ஒளி பாயே ஆதரி பாயே என் தாயே ஆளைக்காரை மன்றே நாகர்வாதியாளும் அதிசய பணிமய தாயே அன்னையின் இந்த அருமையான பவனை நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இதில் ஒரு உண்மை நமக்கு புலப்படுகின்றது. தனி ஒரு கை ஓசை தராது. அனைவரும் இணைந்திருந்தால்தான் ஓசை தரும், மகிழ்வு தரும், நிறைவு தரும். இந்த கயிறை வடத்தை பிடித்து எல்லா மக்களும் இணைந்து இழுத்த பொழுது மகிழ்ந்திருந்தது. நம் அன்னை சொல்லுகின்றார்கள், இணைந்திருங்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், இணைந்திரு